நல்லது. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் எல்லாருமாக எழுந்திருந்து இன்று நாளிலே ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு கூட நாங்கள் ஆரம்பிப்போம். கர்த்தாவே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் இறுதியிலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளீர் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்து தேவன் நீராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களை நீங்கள் வழிநடத்துங்க. இந்த வேளையிலே உம்மை துதிக்க உம்மை போற்றத்தக்கதாய் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இன்னும் அதிகமான வாஞ்சை எங்களுக்குள்ளாக இந்த வேளையில நீர் கொடுத்து உம்மை உயர்த்தத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் அது எல்லா விதமான சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே அகற்றி ஆண்டவரே அப்பா உற்சாகத்தின் ஆவியை எங்களுக்குள்ளாக நீர் கொடுத்து சுவாமி உம்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி குரல்களை எடுத்து உம்மை நோக்கி பாடத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல சுவாமி இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்த உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக சுவாமி. நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரை எல்லாவற்றையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கருத்துக்கு மேலாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் வளமுள்ள நாமத்தினாலே ஆமென். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் தேவனை துதிக்கத்தக்கதாக போற்றத்தக்கதாக. ஆகவே நாங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். நீங்க கரங்களை தட்டுவோமா? ஆண்டோடைய நாமத்தை மகிமைக்காக. ஆராதனை
ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் சுவாமி. நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே சுவாமி. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ராஜனே. ஆண்டவரே, நீர் மகிமை நிறைந்தவர், நீர் பரலோக ராஜன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் நீரா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய விடுதலை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் ஜீவன் தந்தீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எல்லா வரங்களையும் தந்தீர் சுவாமி. உம்மை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது இந்த நேரத்திலே இந்த ஸ்தானத்திலே நிற்பது உம்முடைய கிருபையா இருக்கிறது. உம்முடைய மாபெரும் கிருபையா இருக்கிறது அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமையும் உடையவர் நீர், எல்லா மகத்துவமும் உடையவர் நீர் சுவாமி. நீர் சர்வ வியாபியா இருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். நீர் தந்த எல்லா பலத்திற்காக உமக்கு சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, உம்மை போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி.
பாத்திரர் ஆண்டவரே, சதா காலங்களிலும் நித்தியமானவர் ஆண்டவரே, எங்களோடு கூட ஜீவிப்பவர் நீர் ஆண்டவரே. நீர் எல்லா ஆராதனைக்கும் உரியவர், எல்லா துதிக்கும் உரியவர் ஆண்டவரே, எல்லா கணத்துக்கும் உரியவர் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜன், நீர் ராஜாதி ராஜன் ஆண்டவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தினுடையவரை உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில எங்களை நிரப்ப நீர் வல்லமை உள்ளவர். எங்கள் மத்தியில மேகமா இறங்குங்கப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் நீர் இறங்கும் போது மாறட்டும் சுவாமி. எம்முடைய எல்லா கசப்புகளும் நீர் இறங்கும் போது மாறட்டும் சுவாமி. நாங்கள் உடைந்த நிலைமையில் இருக்கிறோமா ஆண்டவரே, நீர் இறங்கும் போது மீண்டுமா எங்களை உருவாக்குங்கப்பா. உம்முடைய கண்களினாலே இப்பொழுது உம்முடைய அபிஷேகத்தை கடத்துங்க சுவாமி. உம்முடைய கரங்களினாலே இப்பொழுது அபிஷேகத்தை கடத்துங்கப்பா. எம்முடைய எல்லா குறைவுகளும் நிறைவாய் இந்த வேளையிலே மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்கும் போது இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இந்த மண்டபம் முழுவதுமாக நிரம்பி வழிவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக ஆண்டவரே.
உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறபடினாலே நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறபடினாலே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, நாங்கள் வெறுமனையானவர்கள் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பெருமதியானவர்கள் சுவாமி. உம்முடைய கரத்திலே நாங்கள் பொக்கிஷமானவர்கள் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை உடைத்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் முழுமையாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை நாமத்தை நாம் துதிப்போமாங்க. அவர் எனக்காக பலியாகி எனக்காக ஜீவனை தந்த எனக்காக உயிரை கொடுத்த அந்த தேவனுக்காக நாங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்குது. ஹல்லேலூயா. எங்களுடைய பாவம் அழுக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுத்திகரித்தபடியாலே நாம் அவர் அண்டையில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே யாவருமாக அவருடைய அந்த சிலுவை அண்டையில் வந்து ஐயா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீர் எனக்கு ஒப்பு கொடுத்தது போல சுவாமி என்னுடைய பாவ அழுக்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்னை சுத்திகரித்து திரும்பவும் உடைய ராஜ்யத்திலே உமக்காக சுவாமி நான் வாழ என்னை சுத்திகரிக்கும்படியாக அவரிடத்திலே நாங்கள் மண்டாடுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, அப்பா, எங்களுக்காக இரக்கமுள்ளவரே, எங்களுக்காக கிருபையுள்ளவரே, எனக்காக மரித்தவரே, உம் பாதம் அண்டையில் நான் வருகிறேன் ஆண்டவரே சுவாமி. இந்த வேளையில சுவாமி நீர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த அந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுவாமி எனக்கு கொடுத்த நித்திய சுகத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, அப்பா, உன் திரு பாத மண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உடைய சரீரத்தையும் நீர் என்ன கொடுத்த அந்த சரீரத்தையும் சுவாமி உடைய மரணத்தையும் நீர் சிந்தின இரத்தத்தையும் நினைவு கூறும் வண்ணமாக சுவாமி உன் பாத மண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய அந்த பாடுகளை நாங்கள் நினைக்கும் போது தேவனுக்கு முன்பதாக இந்த வேளையில் ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே இந்த வேளையில் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் வரும் அளவு உம்முடைய மரணத்தை தெரிவிக்கத்தக்கதாக நானும் ஒரு பாத்திரனாக உம்மண்டிட வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் ஆண்டோடைய அன்பின் கரங்க அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, சுவாமி, இந்த பரிசுத்தமான நாளிலே சுவாமி நாங்கள் பலவீனர்களாக சுவாமி பாவிகளாக இருந்தோம். உம்முடைய கிருபையால் எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மரணத்தை நாங்கள் தொடர்ந்து நினைவு கூறும்படியாக, உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் சுவாமி உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறும்படியாக சுவாமி உம்முடைய வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து சுவாமி நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வோம் என்பதாகவும் உமக்கு சாட்சிக்காரர்களாக இருப்போம் என்பதாகவும் நீர் வரும் அளவு சுவாமி உம்முடைய மரணத்துக்கு சாட்சிக்காரர்களாக வாழுமோ என்பதையும் சுவாமி நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய அன்பின் கணக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. அவரும் அமர்ந்து நாங்கள் ஜெபத்தில் தடுத்திருப்போம்.
அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன ஆசவே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இருந்ததென்ன ஆசவே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். சத்தியமே உனக்காய் சாட்டை அடி வதையாய், நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக, அடுத்து இன்னொருக்கு பட்டு நெஞ்சம் தொட்ட ஆசவே. சத்தியமே உனக்காய் சாட்டை அடி வதையாய், நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக, அடுத்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட ஆசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். பச்சை மரத்தின் கதியே இந்த பாடி என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே. என்மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் ஆசவே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடி என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே. என்மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் ஆசவே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும்.
வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே அசையா என் மனதை கனிய செய்யும் பாசமே ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம் கண்மலையும் குமுறியதே இயேசுவே அசையா என் மனதை கனிய செய்யும் பாசமே இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும் இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும் இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னத்தான் நடந்தாலும், என்னுடைய தேவன் ஒருபோதும் மாறாதவர். அவர் ஒருபோதும் என்னை கைவிடாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் போவோமாக. நன்றி. நாங்கள் எல்லாருமாக எழும்பி நின்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் தொடர்ந்து நாங்கள் 10ஆம் வசனம் வரை எங்களுடைய கவனிப்பை நாங்கள் செலுத்துவோமாக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவராயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஆண்டவருக்கு இந்த வார்த்தை நாங்கள் அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் எல்லாருமாக ஆண்டவரத்தில் பணிந்து கொள்வோம். கிருபையும் எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்களோடு இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் பிதாவே,
இந்த வார்த்தை உங்களுடைய அன்பின் கணக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நீங்கள் இந்த வார்த்தை கூடாங்க எங்களை பலப்படுத்தும்படியாகவும் உற்சாகப்படுத்தும்படியாகவும் சுவாமி இந்த வார்த்தையில் உள்ள சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் சுவாமி அண்டையில் நாங்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேர நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. யாராகிலும் இந்த வழியில் சுவாமி மனதிலே வேதனையோடு ஒரு துயரங்கள் ஒரு பாரங்கள் இதாகிலும் ஒரு பிரச்சனையோடு சிக்கிக்கொண்டு இந்த இடத்துல இருக்கிறதா இருந்தால் சுவாமி இந்த வார்த்தை பேசும் பொழுது அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை தருவீராக, அவனுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தருவீராக, ஒரு எதிர்பார்ப்பை தருவீராக, புதிய ஒரு பலத்தை நீர் தருவீராக. ஆண்டவரை சுவாமி உங்களுடைய அன்பின் கணக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி. அவருக்கு அமர்ந்து கொள்ளலாம். நன்றி. இந்த வேளையில் இந்த கிறிஸ்தவுக்குள்ளாக எங்களுக்கு இருக்கிறதான ஒரு எதிர்பார்ப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சில வசனங்களை சில காரணங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான, அதாவது கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்டது என்று சொல்லி சில காரணிகள் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஆகவே இங்கே நாங்கள் இந்த 7ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே முதலாவது நாங்கள் பார்க்கணும், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்குது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருகிறது, கடைசி காலம் வருகிறது, இறுதியாக போகிறது, இந்த உலகம் முடிய போகுது என்கிறதை குறித்து பேதுரு அங்கே அவருடைய ஆலோசனையாக இங்கே நாங்கள் பார்க்குறோம். முதலாவது அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி காலகட்டத்திலே, இந்த இறுதியாக போகிறதான இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாக நாம் அனைவரும் கர்த்தருக்குள்ளாக எப்படியாக வாழ வேண்டும் என்கிறதை குறித்து தான் அவர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை இங்கே அவர் எங்களுக்கு தருகிறார். ஆகவே இந்த கடைசி காலம் என்பது அதிகமாக நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளாக நாம் அனைவரும் அதிகமாக அதை குறித்து அவ்வளோ பெருசாக யோசிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் வாழணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லாருமாக உற்சாகம் வாழணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல தொழில் செய்து காசு சம்பாதிக்கணும், நாங்கள் மேலே வரணும் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு அந்த எண்ணங்களோடு நாங்கள் அதிகமாக வாழ்கிறபடியாலே கடைசி காலத்தை குறித்து நாங்கள் அதிகமாக யோசிக்கிறது கிடையாது. ஆகவே இந்த கடைசி காலம் என்பது அதிகமாக கிறிஸ்தவர்கள், அதாவது வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய முதலாம் வருகையில் இருந்து அவருடைய 2ஆம் வருகை வரை அந்த கால இடைவேளி, அதாவது அந்த காலகட்டம் என்று அந்த 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 கால இடைவேளி எங்களுக்கு சொல்லலாம் கடைசி காலம். அதாவது ஆண்டவருடைய முதலாம் வருகை, அதாவது நாங்கள் கிறிஸ்துமஸ் அன்று நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவருடைய வருகை குறித்து. அவர் எங்களுக்காக மாம்சம் வாங்கி எங்களுக்காக அவர் ஊழியம் செய்து எங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி ராப்போசனத்தை நாங்கள் நினைவு கூறினோம். அவர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இதுதான் அவருடைய முதலாம் வருகை. அதுக்கு பிறகு அவருடைய 2ஆம் வருகை நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த 2ஆம் வருகை எப்போ வரும்னு சொல்லி எங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரமாக அந்த காலம் வரப்போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த அந்த உணர்வு, அந்த அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை அல்லது அந்த வாஞ்சி, அந்த எண்ணம், அந்த அந்த சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக, எங்களுடைய சிந்தனைகள், நாங்கள் நினைக்கிற விதங்கள், எங்களுடைய போக்கு, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய மனப்பான்மைகள் மாறின ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுக்கு வாழலாம். நாம் அவருடைய வருகை சீக்கிரமாக நடக்க போகுது என்று சொல்லி அந்த சிந்தனையோடு நாங்கள் இருக்கிறதா இருந்தால், ஆகவே இங்கே அப்படி என்றால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ராஜாதி ராஜனாக தேவன் பூமிக்கு இறங்கிற போகிற நாள் மிகவும் சமீபமாக இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். அந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவ சபைக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு பேதுரு கொடுக்கிறதான ஆலோசனை முதலாவது அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றார், 7ஆம் வசனத்தை பாருங்க. முதலாவது என்னது அவர் சொல்றார்? தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அருகில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரிந்த புத்தி உள்ளவனாய் இரு என்று சொல்லுங்க பார்ப்போம். தெளிந்த புத்தி உள்ளவனாய் இரு, தூங்காம அப்படின்னு சொல்லுங்க.
தெளிந்த புத்தி என்றால் என்னது? இன்னைக்கு அநேக எங்களுடைய வாழ்க்கையில் புத்தி மாறி நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இன்னைக்கு அநேகர் ஆவில நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஆவில நிறைந்து இந்த தெளிந்த புத்தி ஞானம் என்பது எங்களுக்கு இல்லாமல் போய் தன்னால் எங்களை அறியாமலே நாம் என்ன செய்வது என்று தெரியாத இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய சிந்தனைப்படியே அல்லது அவங்களுடைய சுபாவம் சொல்லணும், அவங்களுடைய மனம் விருப்பம் படியே புத்தீனமாய் போகிறதான வழிகளுக்கு அவர்கள் போய்கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவ பார்வையில் ஆண்டவரோட சபைக்கு ஒரு எச்சரிக்கை இந்த கடைசி காலத்தில் அவர் எங்களுக்கு தருகிறார், தெளிந்த புத்தி உள்ளவராய் இருக்கேன்னு சொல்லி. ஏன் இந்த தெளிந்த புத்தி? எதுக்காக? எங்களுக்கு இருக்கிறதான பலத்தை பயன்படுத்துறதுக்கா, எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கா, எங்களுக்கு இருக்கிற வசதியை பயன்படுத்துறதா, எங்களுக்கு இருக்கிற காசு பணத்தை பயன்படுத்துறதுக்கா? அதுக்கும் தேவையானது தான் தெளிந்த புத்தி. அதை விட இந்த கடைசி காலகட்டத்திலே திரளான ஜனங்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், அவர்களுடைய வழி தப்பி ஆண்டவருடைய வழியில போகிறவர்கள் வழி மாறி தேவனுடைய வார்த்தை மாறுபாடான உபதேசங்களுக்கு பின்னால போய் அவங்களுடைய வாழ்க்கையில வீணா நாசமாக்கி கொள்றதான சந்தர்ப்பங்கள் இப்போ அதிகமாக வந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறதான மிக பெரிதான ஒரு பொக்கிஷம் தேவனுடைய நித்திய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உண்மையிலே இந்த வார்த்தை நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் சொல்றது எல்லாவற்றையும் அப்படியே முழுங்கி ஏற்றுக்கொள்வீங்களா? ஆமா பாஸ்டர். காலகட்டத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அநேக போதகங்கள், அநேக உபதேசங்கள், அநேக இடங்களிலே ஜனங்கள் அறியாமலே அல்லது தன்னுடைய விருப்பம் படியே, அவங்களுடைய சுய விருப்பம் படியே வழி தப்பி போகிறதான சூழ்நிலைக்கு இன்னைக்கு அநேகர் தள்ளப்பட்டு போகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க இந்த கடைசி காலத்தில் இவர் என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க இருக்கிறதான கள்ள உபதேசங்கள், தப்பான உபதேசங்கள், தப்பான போதகங்கள், தப்பான வழி. கிறிஸ்து இப்படித்தான் உனக்கு உதவி செய்ய போகிறார், இப்படித்தான் உன்னை வழிநடத்த போகிறார், அவர் உன்னை உயர்த்தி 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 உன்னை மேலே கொண்டு போகிறார், அவரிடத்தில் வந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கொடுக்கப்படும். அவர் சொல்கிற வார்த்தை தப்பாக புரிய வைத்து ஜனங்களுடைய சிந்தனைகளை அவர்கள் மாற்பாடு, அதாவது ஜனங்களுடைய சிந்தனைகளை வேறொரு வழியில தள்ள பண்ற அளவுக்கு இன்னைக்கு சபைகள் வந்திருக்கு, கிறிஸ்தவர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் யோசிக்கிறது, நான் செய்கிறது, நான் போகிறதான வழி, நான் சிந்திக்கிறதான சிந்தனை சரி என்பதாக நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சரியான காரியங்கள் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால், நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து வார்த்தையை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் கூட ஆண்டவரிடத்தில் விழுந்து போகிறார்கள் வார்த்தை மாறி. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் அனைவரும் மிகவும் கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படி அவர் சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால் பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அனைவரும் கடைசி காலம் எங்களுக்கு சமயமாக இருக்கிறது, முடிவு வருகிறது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு
ஜாக்கிரதை உள்ளவராயிருங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது எங்களுக்கு தேவையாக இருக்கிற மிக முக்கியமான எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமானது என்னது? எங்களுடைய வாழ்க்கையில் என்னது? ஜெபம். இன்றைக்கு செயல் நடக்குது நிறையா, ஊழியங்கள் நாங்கள் செய்யலாம். நானும் கூட ஊழியத்துக்கு நாங்கள் செய்யலாம். ஆனால் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பது மிக 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 ஒரு குறைவான நிலையில் போய்கொண்டிருக்குது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தன்மை எங்களுடைய குடும்பத்தில் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. வேதத்தின் கூடாக தேவன் என்னோடு இணைந்து பேசுகிறதான காரியங்கள், தேவன் எனக்கு சொல்லுகிறதான விஷயங்கள், தேவன் என்னுடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறதான விஷயங்கள், என்னுடைய பிரச்சனைக்கு தேவன் சொல்லுகிறதான தீர்வு, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு பிஸி ஷெடியூலில் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வேலை, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஊழியம் பெருகி இருக்குது, ஓட்டம் கூடி இருக்குது, அமர்ந்து இருக்கிறது குறைவாக இருக்குது. வாலிபர்களும் கூட வேலை செய்வார்கள், காசு சம்பாதிப்பார்கள், அது செய்யணும் இது செய்யணும், அது படிக்கணும் இது படிக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இந்த டிகிரி பாஸ் பண்ணணும், அப்படி போகணும் இப்படி போகணும், எல்லாமே நாங்கள் செய்கிறோம். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய பாதம் அமர்ந்து இருப்பது தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய என்ன சொல்கிறது, ஆண்டவரிடத்தில் ஆறுதல் பெறுகிறதான காரியமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் என்றால் அல்லது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா இருந்தால், இயேசு இருக்கிறாரு, இயேசு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரோடு போய் அமர்ந்திருந்து ஒரு அரை மணி நேரம் அவரோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, அவரோடு இருந்து பேசுறதுக்கு, இயேசுவோடு இருந்து பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா, பேசி முடிஞ்சிட்டு வரும் பொழுது என்னது உங்களுக்கு மனசுக்கு தோணும்? இயேசுவோடு இருந்து பேசி கொண்டு வந்தான், என்னது மனசுக்கு தோணும்? நாங்கள் வேற யாரோட இருந்து பேசுகிறோம், வெளியே வரும்பொழுது ஒரு அரை மணி நேரம் யாரோட இருந்து நாங்கள் பேசிட்டு வெளியே வரும்போது என்ன நினைக்கும் உங்களுக்கு? சில நேரம் மனசுக்கு ஏண்டா நான் இருந்து பேசினேன், ஏண்டா நான் இதை சொன்னேன், ஏண்டா நான் இவளோட பேசினேன், மனசுக்கு ஒரு மன சங்கடமாக இருக்கும், கோபம் வரலாம், ஒரு வெறுப்பு வரலாம், அல்லது துக்கமாகலாம், நாங்கள் அதைரியப்படலாம், இப்படி பாரியங்கள் நடக்கலாம். இயேசுவோட வந்து பேசுனா ஒரு அரை மணி நேரம் ஒரு இயேசுவோட உட்கார்ந்து ஒருவருக்கு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவருக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா இயேசுவோடு உட்கார்ந்து பேசினா, அதாவது அவருடைய இந்த உலக பிரகாரமாக உட்கார்ந்து ஒரு மனிதன் போல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சான் என்றால் நாம் யோசிப்பேன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உள்ள எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு சுபாவத்தை எப்பயுமே எங்கேயுமே எனக்கு காண முடியாது. அவரோடு இருந்து பேசும் பொழுது, அவரோடு இருந்து சம்பாஷிக்கும் பொழுது எங்களுக்கு மனசுக்கு வருகிறதான ஆறுதலும் சமாதானமும் விவேகமும் நிம்மதியும் சாந்தமும் இந்த உலகத்தில் எங்கேயுமே எப்பொழுதுமே ஒரு நாளும் மனிதனால் தன்னுடைய சுயபலத்தினாலேயோ தனக்கு இருக்கிறதான ஆற்றல்கள் கூடாகவோ தனக்கு இருக்கிறதான பலத்தின் கூடாகவோ தனக்கு இருக்கிறதான வசதிகள் கூடாகவோ ஒரு நாளும் பெற முடியாத ஒரு சாந்தம் விவேகம் என் இயேசு அண்டையில் நாங்கள் அவரோடு அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. மனம் குழம்பி மன கிளேசத்தோடு மன கஷ்டங்களோடு எது செய்யணும் எப்படி போகணும் என்ன பேசணும் எந்த தீர்மானம் எடுக்கணும் வாழ்க்கையில் என்று சொல்லி நாங்கள் தள்ளாடி கொண்டு சிக்கி கொண்டு நாங்கள் மனசில் ஒரு
போராட்டத்தோடு நாங்கள் வாழ்கிறோமா இருக்கிறார் என்றால் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். ஜெபமே வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜெபமே என்னது? ஜெபம் என்னது? ஜெயம். ஹல்லேலூயா, ஆமென். சாத்தானை தோற்கடிக்கத்தக்கதான வல்லமை, அதிகாரம், ஆயுதம் என்னது? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம். இயேசு அதிகாலையில் போய் அமர்ந்திருந்து பிதாவை நோக்கி பார்த்தார். அவரே சர்வ வல்லவர், அவரே உலகத்தை படைத்த ஆண்டவர், அவரே சர்வ வியாபி உள்ளவர், சர்வ ஞானி உள்ளவர், அவரே வியாதிஸ்தவர்களை சுஸ்தமாக்கினவர், அவரே பிசாசுகளை துரத்தினவர், அவரே மரித்தவரிலிருந்து உயிர் கொடுத்தவர், அவரே எனக்காக மரித்து பல அற்புதங்கள் 5000 ஜனங்களுக்கு 4000 ஜனங்களுக்கு அப்பங்கள் கொடுத்து உபசாரம் பண்ணி ஜனங்களை போஷித்து அற்புதங்கள் செய்தவர், கடல் மேல் நடந்தவர், அவரும் கூட அவருடைய வாழ்க்கையில பிதாவை நோக்கி எந்த நேரமும் அமர்ந்திருந்தார். வாழ்க்கையில எங்களுக்கு இன்னைக்கு காலம் பாருங்க, எங்களை எப்படி போயிருக்குது. செயல் கூடுதலா இருக்குது, கிரியைகள் கூடுதலா இருக்குது, அமர்ந்திருப்பது குறைவாக இருக்கிறது. ஆகவே தான் திடீர்னு வாழ்க்கை வருகிற பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கை வருகிற சவால்களுக்கு, வாழ்க்கை வருகிற பொருளாதார பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைகளுக்கு நாங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் ஜெபிக்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. ஜெபம் பண்ற ஒரு வீடு, ஜெபம் பண்ற ஒரு ஆலயம், ஜெபம் பண்றதான சரீரம், ஜெபம் பண்றதான ஒரு வாழ்க்கை என்பது கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் எனக்கு ஒரு உணர்வு இருக்குது, எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு இருக்குது, மனசுல ஒரு தைரியம் இருக்குது, என் இயேசு என்னோடு இருக்கிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் மத்தியில் நீங்க போறீங்களோ, என்ன சவால்கள் மத்தியில் போறீங்களோ, நாங்க பாடணும் நல்ல அருமையான ஒரு பாடல் ஒன்று. முன் செல்லும் ஆண்டவரை, எனக்கு முன் செல்லும், நான் விசுவாசிக்கிறேன், எந்த நேரம் என் கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்வார்னு சொல்லி. ஹல்லேலூயா. தாவீது ஒரு நாள் பிலிஸ்தர்கள் அவருக்கு விரோதமாக வரும்போது, பிலிஸ்தர்கள் அவருக்கு பாளையம் இறங்கி இவருக்கு யுத்தம் பண்றதுக்கு இவருக்கு விரோதமாக வரும் பொழுது, தாவீது பெரிய ஒரு வல்லவன், பெரிய ஒரு அரசன், யுத்தன் வீரன், கோலியாத்தை முறியடித்தவன். பிலிஸ்தரிலிருந்து தான் கோலியாத்து வந்தான், அவனே முறியடித்தவன். இந்த வாள் வித்தைகள் எல்லாமே அவனுக்கு நல்லா தெரியும். சிங்கங்களும் கரடிகளோடும் போராடுற மனிதன். மனிதர்களை போராடுறது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. அவனை சுற்றி ஒரு சேனை இருந்தது, அவனை சுற்றி ஒரு படை இருந்தது, மா வீரர்கள் மாதிரி ஒரு படை இருந்தது, வல்லவர்களாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருந்தது, ஆற்றல் இருந்தது, திறமை இருந்தது, யுத்த பயிற்சி இருந்தது, எல்லாமே செய்யக்கூடிய அவனுக்கு இருந்த சேனை, அவனுக்கு இருந்த பொடிகார்ட், அவனுக்கு சுற்றி இருந்தவர்கள். பிலிஸ்தர்கள் வந்து இறங்கியிருக்கும் பொழுது, பிலிஸ்தரா இருந்த ஒரு மாவீரனை விலத்தட்டி ஒரு சின்ன ஒரு கல்லில் மனிதனை அந்த நெத்தியில் அடித்து விலத்தட்டின இந்த மனிதனுக்கு இவர்கள் வந்து இறங்கி இருக்கிறார். இவனுக்கு முன்பதாக இருந்து, ஏய் உனக்கு வெக்கமில்லையா, கோலியாத்தை நான் முறியடிச்சேனே, கோலியாத்தை விலத்தட்டினேன், உனக்கு வெக்கமில்லையா, சூடு சொர்ணம் இருந்தால் நீ வந்திருப்பேன்னு சொல்லி கேட்கலாம பயப்படாம அவனுக்கு அவனுடைய சேனைகளை பார்த்து சொல்லலாம், போய் அவனுக்கு யுத்தம் பண்ண, அவனுக்கு விரோதமா அவனுடைய வாளை நீட்டுன்னு சொல்லலாம். ஆனால் தாவீது எவ்வளவு தான் திறமை இருந்தாலும், எவ்வளவு தான் ஆற்றல் இருந்தாலும், எவ்வளவு தான் தைரியம் இருந்தாலும், எவ்வளவு தான் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றிகள் பெற்றிருந்தாலும், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறதுக்கு போகிறதா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், போ யுத்தம் பண்ணு. அவன் போனான், யுத்தம் பண்ணினான், வெற்றி பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது முறை அவர்கள் திரும்பி வந்தார்கள். திரும்பி வரும்பொழுது அதே விதமான அந்த சூழ்நிலையில அப்படியே இருந்த ஒரு பிரச்சனை, சொல்லுமே ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்த பிரச்சனை திருப்பியும் வருது. அதே மாதிரி ஆண்டவரே, தாவீது நேற்றும் இவங்க வந்தார்கள், அந்த மாதிரியே வந்தாங்க, இந்த பிரச்சனைக்கு நான் இப்படித்தான் முகம் கொடுத்தேன், இப்படித்தான் நான் போராடினேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக அவனுக்கு முடியும் தீர்மானம் எடுக்க, தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்த,
தனக்கு ஞானத்தை பயன்படுத்த, தனக்கு இருக்குதான திறமையை பயன்படுத்த, தனக்கு இருக்குதான வாழ்க்கையில் இருக்குதான ஞானத்தை பயன்படுத்த, எல்லாமே தெரியும். ஆண்டவரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவரே, திரும்பவும் வந்திருக்காங்க சுவாமி இந்த சத்துரு, திரும்பவும் இந்த பிரச்சனை வந்திருக்குது சுவாமி, என்னுடைய மனசுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், இப்போ போகாத, இப்போ முன்பதாக போகாத, பின்பதாக போ. பிரச்சனை ஒன்றாக இருந்தாலும், நேற்று இருந்த பிரச்சனையை போல இன்றைக்கு பிரச்சனை இருந்தாலும், ஆனால் என்னுடைய மாம்பெரும் ஆண்டவர் என்னோட கிரியை செய்கிறதான விதம் புதிதாகப்பட்டிருக்குது ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அந்த புதிதான அவருடைய செயலை, அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருப்பது எங்களுக்கு மிக 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 தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து போயிருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? பிரச்சனை தாங்க முடியாமல் கண்ணீரோடும் ஒரு வேதனையோடு ஒரு வெறுத்த நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? அப்படி யாராவது ஆண்டுடைய சன்னிதானமே எனக்கு பலமும் உற்சாகமும் தருகிறதான ஒரு காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பதாக அவரிடத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை நோக்கி பார்க்குறதுக்கும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுல நாங்கள் தரித்திருப்போம். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்குது, அவர் எங்கள் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தான் அந்த நாங்கள் சொன்னோம், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செல்வந்தங்கள், என்ன வசதிகள், என்ன ஆசீர்வாதங்கள், என்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நான் ஒரு வீணான ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாக வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், என்ன சவால்கள், என்ன வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எந்த காரியத்துக்கு நான் தள்ளப்பட்டாலும், நோயோடு விழுந்தாலும் கூட அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கும் பொழுது அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் என்றால் அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருப்பது. அடுத்து பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமான, என்ன சொல்றாரு, ஊக்கமான அன்பு உள்ளவனாய் இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும், எல்லாருக்குமாக இந்த வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவராய் இருங்கள். என்ன சொல்றாரு? சபையில் எல்லாருக்கும், நாம் அனைவருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக. எல்லாவற்றுக்கும் மேலாக சொன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாகன்னு சொன்னா என்னது? என்னுடைய தகுதி, அந்தஸ்து, பதவி, புகழ், பெயர், வசதிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் செய்கிற ஊழியம், நான் செய்கிற பிரசங்கம், நான் செய்கிற பாடல்கள், நான் வழிநடத்துகிற விதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இருக்கட்டான்? எப்படி இருக்கட்டான்? அதுக்கு பிறகு பாருங்க, சின்ன ஒரு வரைவிலக்கணம் அங்கே கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லப்படுது? அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. அன்பு எங்களுக்கு இன்னைக்கு இந்த சபைக்கு வேணும். நாங்கள் மற்றவங்களோடு இணைந்திருக்கிறதான, அந்த சபையை கட்டியெழுப்புறதான, சபையோடு இணைந்து போகிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அன்பின் பார்வை, அன்பினாலே வழிநடத்தல், அன்பினாலே அரவணைப்பது, அன்பினாலே பாசம், அன்பினாலே எங்களுக்கு வருகிறதான அந்த ஆறுதலும், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்போட உற்சாகப்படுத்தல். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பது என்னன்னு சொன்னால், எங்களுடைய கண்கள் இருக்குது பாருங்க. கண்கள் இருக்குதா எல்லாருக்கும்? நாங்கள் இந்த கண்களை வைத்து யாரை பார்க்குறோம், எதை பார்க்குறோம், எப்படி பேசுகிறோம்? நாங்கள் பார்க்கறது எந்த கண்களால் நாம் பார்க்குறோம்? பாவத்தின் கண்களாக பார்க்கலாம், சாபமான கண்களாக பார்க்கலாம், அன்புள்ள கண்களாக பார்க்கலாம். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படி என்றால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பழகும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் நேசிக்கும் போது, ஒருவரை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட இணைந்திருக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, அல்லது குடும்பத்தில் நடக்கிறதான சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, சபையில் நடக்கிறதான சம்பவங்களை பார்க்கும் பொழுது, நாங்கள் எப்படி பழகிறதை குறித்து பேதுரு இங்கே முன்வைக்கிறார். கிறிஸ்தவர்களாக கடைசி காலத்தில் பாருங்க,
அன்பை இழந்தவர்களாக நாங்கள் வாழலாம். குற்றம் சாட்டுதல் கூட, குறை தேடுவது கூட, குறை தேடுகிறதுனாலே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான அன்பு குறைந்து போய் சபையில் அநேக பேதங்கள், அநேக வெறுப்புகள், ஒருவருக்கொருவர் இணைக்கப்படாத முடியாத நிலைமையில, டீம் ஒர்க் இல்லாத நிலைமையில இன்னைக்கு சபைகள் காணப்படுகிறது. அப்படி சபைகள் காணப்படும் பொழுது சாத்தான் குட்டிக்காரன் அடிக்கிறான் சபைக்கு முன்பதாக இருந்து. காரணம் என்ன? அவனுக்கு தேவையானது சபையின் கூடாக நாங்கள் நிறைவேற்றுறோம். சகோதரன் ரவி இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு பாடலை பாடினார். அவருடைய கசை அடிகள், அவருடைய பாடுகள், அவருடைய தீமைகள், அவர் பாருங்களேன், பட்டப்பேரும் சொல்லுவோம் நாங்கள். பட்டப்பேர் கேட்டீங்களா? பலவீனத்தை நாங்கள் சுட்டி காட்டி சொல்கிறதான காரியங்கள். இவர் இப்படித்தான், ஐயோ இவர் இப்படித்தான், அப்படி சொல்லி நாங்கள் ஒரு பேர்களை வச்சு ஒருத்தருக்கு சொல்லுவோமே இல்லையா? அப்படி உங்களுக்கு யாராவது சொன்னால் மனசுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? பாடசாலையில் போகும் பொழுது எனக்கு, நான் ஸ்கூலில் இருக்கும் பொழுது எனக்கு முருங்கான்னு சொன்னாங்க. சரியா? முருங்கா ஏன்னு சொன்னால், நான் எல்லாத்துக்கும் பார்க்க அந்த அசம்பிளியில் இருக்கும் பொழுது, அந்த அசம்பிளியில் நாங்கள் இருக்கும்பொழுது நான் தான் பின்னுக்கே இருக்குது. எல்லாம் கட்டையாக இருப்பாங்க, நான் மட்டும் உயர்ந்தவனாக இருப்பேன். நெட்டை அப்படி இருப்பேன், எப்படி மெலிஞ்சு எலும்பு மட்டும்தான் எனக்கு விளங்கும் அந்த காலத்தில். இப்போயும் அப்படி தான். அப்போ முருங்கா மாதிரி நிற்கிறான்னு சொல்லி, முருங்கா சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு அருவறுப்பு, அது சாப்பிடும் பொழுதே எனக்கு ஒரு அருவறுப்பு. ஏன்னா எல்லாரும் அந்த இப்படி கேள்விப்பட முருங்கா சொல்லி, என்னடா இது ஒன்றுமே தெரியாமல் ஏன் இப்படி கேவலப்படுத்துகிறாங்க, பரியாசப்படுத்துகிறாங்க, ஏன் இப்படி எனக்கு அவமானப்படுத்துகிறாங்க, நான் சொல்லாததை நான் செய்யாததை சொல்லி எனக்கு ஏன் இப்படி துன்பப்படுத்துகிறாங்க என்று சொல்லி நாங்கள் கசக்கலாம், மனம் விரோதமாக போகலாம், மனசில் ஒரு வெறுப்பு உருவாகலாம். பாருங்க இந்த சபையில், பாருங்க இந்த அவளை, பாருங்க இவனை, இவர் இப்படி ஊழியம் செய்ததுக்கு பாருங்க, இவன் இப்படியா இருக்காரு அப்படியா இருக்காருன்னு சொல்லி நாங்களே எங்கள் இடத்துல ஒரு பிரிவினை உருவாகலாம். ஏசப்பாவா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா. நம்ம இயேசு ஒரு பாவம் செய்தாரா? ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம் செய்தாரா? ஒரு மனிதனை பார்த்து அவர் அவமானப்படுத்தினாரா? அவர் கேவலப்படுத்தினாரா? அவர் அசுத்தப்படுத்தினாரா? அவர் யாராவது பார்த்து கேவலப்படுத்தி துன்பப்படுத்தி அவனை மிதித்து உதறி தள்ளி அப்படி ஏதாவது செஞ்சாரா? இந்த இயேசுவை பார்த்து ஜனங்கள் என்னெல்லாம் சொன்னாங்க, பரியாசப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, வெக்கப்படுத்தினாங்க. அவருடைய ஆடைகள் எல்லாத்தையும் கலட்டி பிரசித்தமாக பாதையில், அந்த ரோட்டில், வீதியில் இழுத்து கொண்டு போனார்கள். அவருடைய ரத்தம் வடியுது கையில, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு. தாங்க முடியாது, மூச்செடுக்க முடியாது. இந்த மூச்செடுக்க முடியாத நேரத்தில் அவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே அறியாமல் இருக்கிறவர்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எதுக்காக இந்த இரக்கம்? எதுக்காக அவருடைய இந்த பாசம்? அன்பு. அவரே அன்பு உள்ளவராக இருக்கிறாரு. 3.5 வருஷமாக சீசர்களை அவர் ஆயத்தப்படுத்தினாரு. எதுக்காக? அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக. நீங்க மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. இந்த 16ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் கடைசி சமீபம், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் கூட, உயிர்த்தெழுந்த பிறகும் கூட இந்த சீசர்களோ அவரை பார்த்து ஒரு அவநம்பிக்கையாக இருந்தார்கள். நம்ப முடியாது. இயேசு எழும்பிட்டாரான்னு சொல்லி நம்ப முடியாது. அவரோடு இருந்து ஒரு பிளேட்ல மீனை சாப்பிட்டு அப்பத்தை சாப்பிட்டு இருந்த பேதுரு, இந்த நிருபவத்தை எழுதுறதுதான பேதுரு என்ன சொன்னாரு? இந்த மனுஷன் எனக்கு தெரியாது, இந்த மனுஷன் எனக்கு, இவருடைய முகமே எனக்கு தெரியாது, யாரு? அவர்கிட்ட கேட்டார், நீ அவனோடு இருந்தியான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் பேதுரு சொல்றாரு, யார்? இவரோட நான் பழகிறதா? பைத்தியமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் இந்த பேதுரு. இந்த பாருங்க, அவர் எழும்பி யாரெல்லாம் என்னை காட்டி கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்களோ என்று சொல்லி தண்டிக்கலாம், சொல்லலாம், செய்யலாம், நியாயத்திக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் பேதுரு ஆண்டையில் வந்து, பேதுருவே நான் உன்னை அரவணைக்க விரும்புகிறேன். நீ என்னை வெறுத்து மறுதளிச்சு எனக்கு துன்பம் பண்ணி
எனக்கு வேதனை பண்ணி என்னுடைய இருதயத்தை குத்தி மனசை குத்தி நீ நான் சொன்னதெல்லாத்தையும் மறந்து நான் என்னென்னமோ உன்னை குறித்து எதிர்பார்ப்போடு இருந்தேன், நீ எல்லாத்தையும் மறந்து மறுதளிச்சு போய், ஆனால் நான் உன்னை நான் கட்டி பிடிக்க விரும்புகிறேன். பேதுருவே, நீ எனக்கு அன்பாக இருக்கிறியா என்று கேட்டார். பேதுருடைய மனசுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம்? எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய ஆண்டவர் அன்புள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகேவுவை பார்த்து வஞ்சகக்காரன், பாவி, ஒரு கொலைக்காரன், இவன் எந்தத்துக்கும் எடுக்க முடியாதவன், எங்களை கொலை பண்ணுறதுக்காக எங்களை தரித்திரங்களாக மாற்றத்தக்கதாக பிறந்திருக்கிறான், ரோம அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறான் என்று சொல்லி அநேகர் அவனை துன்பப்படுத்தினார்கள். காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு வாழ முடியாத மன உளைச்சலோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு அவனிடத்தை வந்து, சகேவுவே, நான் வாரேன் உன் வீட்டுக்கு என்று சொன்னார். அவன் பாவத்தையோ அவனுடைய பிறந்த வரலாறையோ அவன் பிறந்த ஹிஸ்ட்ரியோ அவன் குடும்ப வரலாறோ அவன் எந்த விதத்தில் இருக்கான் எப்படி இருக்கான் அவனுமே இயேசு பார்க்கல. அவர் அன்பு உள்ளவர். அன்பு உள்ளவரை அன்பாக இருந்த நாங்களும் அந்த அன்பினாலே மாறின நாங்கள். நீங்கள் மற்றவங்களுடைய பலத்தை பார்க்குறீங்களா? மற்றவர்களிடத்தில் நாங்கள் இவங்க இப்படி இருக்கணும், இவங்க அப்படி இருக்கணும், இவங்க இந்த மாதிரி இருக்கணும், இப்படி அன்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறதை விட நாங்கள் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் காண்பிப்பு பார்ப்போமா? என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சபைக்கு, சகோதரர்களுக்கு அன்பாக இருப்போமா? அன்பாக அரவணைப்போமா? இவரு எப்படி சொல்றது, இவர் அப்படி சொல்றது, இவர் இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்காம, எங்களுடைய கண்களாக பார்க்காம இயேசுவின் கண்களாக பார்ப்போமா? அப்படி என்றால் அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? பாவங்களை மூடும். கடவுளே மன்னித்து இறக்கப்பட்டு கிருபை அளித்து என்னையும் வைத்திருக்கிறபடியால் சபையில் எனக்காகவும் கிருபையாக அவர் இருக்கப்படியால், அவருடைய கண்கள் என்மேல் நோக்கிறபடியால், அவருடைய இரக்கமான கண்கள், அன்புள்ள கண்கள் இன்னும் 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 அவர் என்னை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறபடியால் அந்த கண்களாக இன்னொருத்தரை எனக்கு பார்க்க முடியாதா? சபையில் இன்னொருத்தர் எனக்கு உற்சாகப்படுத்த முடியாதா? இன்னொருத்தரோட எனக்கு பேச முடியாதா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த அன்பு நாங்கள் வருகிற காலத்தில் இயேசு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தார் என்பதை குறித்து இப்போ வருகிற காலத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம். ஆகவே நாங்கள் சபையாக நாங்கள் அனைவரும் சொல்லுவோம், நாங்கள் அன்பாக இருக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் வாழ்த்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அன்பாய் பார்க்க பாருங்க. கர்த்தர் தாமே சபையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இறுதியில் பாருங்க, அதுக்கு பிறகு 9ஆம் வசனம் பாருங்க. என்னது? இதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் என்ன செய்யலாம்? உபசரியுங்கள். ஆமென். என்னது? முறுமுறுப்பு இல்லாமல். இன்று நாங்கள் பார்க்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் இருந்துச்சு முறுமுறுப்பு? இஸ்ரவேல் சபையில் நாங்கள் பார்த்தா எத்தனை வருஷம் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 40 வருஷம் முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு தான் ஆண்டவர் வெறுத்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நல்லா யோசிங்க, கவனமாக கேளுங்க. கிட்டத்தட்ட எகிப்து தேசத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லுவோம் ஒரு எல்லாம் ஜனத்தொகை எல்லாத்தையும் எடுத்தா, பிள்ளைங்கள் பாட்டா எல்லாத்தையும் சேர்த்து, ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எடுத்தா ஒரு 40 லட்சம் போல ஜனத்தொகை எகிப்து தேசத்திலிருந்து செங்கடலை தாண்டி கானான் தேசத்துக்கு போகத்தக்கதாக, தேவன் அழைப்பை போகத்தக்கதாக காலடி எடுத்து வர்றாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? இப்படி 40 லட்சம் போல ஜனங்க கானான் தேசத்துக்கு. இந்த வந்த ஜனங்கள்ல கானான் தேசத்துக்கு போனது யார்? 40 லட்சம் ஜனங்க சொன்னா கானான் தேசத்துக்கு போனது யார்? எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் தான் போனாங்க. அந்த 2 பேரும் மோசையும் போகல, ஆரோனும் போகல.
இந்த 2 பேருடைய மனசு ஆரம்பத்திலிருந்தே வித்தியாசமான மனசாக இருந்தது. அங்க வந்த அத்தனை பேரும் ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டு புது ஒரு வம்சம், புது ஒரு பரம்பரை உருவாகி அவர்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே போய் கானான் தேசத்தில் வாழ்ந்தது. ஏன் இவர்கள் போகல? ஏன் இவங்க வரல? ஏன் இவங்க ஒரே இடத்துல சுத்தி கொண்டு இருந்தார்கள்? ஏன் ஒரே இடத்துல வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது? பாலைவனத்திலே வாழ்க்கை முடிஞ்சிட்டு. ஏன் முடிஞ்சது? முறுமுறுப்பு. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், அவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஆண்டவருடைய செயலுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், அப்பத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தண்டிக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், அவனுடைய சன்னிதானத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஊழியத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், கூடாரத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கூடாரங்களிலும் சபைகளிலும் ஆண்டு பிரசனத்திலையும் ஒன்றிணைந்த பொழுது எல்லாவற்றுக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு தான் இருந்தது. ஒரு எரிச்சல் வாழ்க்கையில. கானான் தேசத்துக்கு போக முடியல. எரிச்சலோட முறுமுறுப்போடு நாங்கள் வாழும் போது எங்களுடைய வாழ்க்கை நல்லா யோசிங்க, நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. வாழ்க்கை முன்னேறாது, வாழ்க்கை ஒரு படியாக போகாது, வாழ்க்கை ஒரே இடத்துல சுத்தி கொண்டே இருக்கலாம். ஏன்னா நான் ஒரே மாதிரி இருக்கிறேன், ஏன்னா நான் ஒரே இடத்துல அப்படியே இருக்கிறேன், மேலே வர முடியாம வெளியே வர முடியாம. ஏன்? முறுமுறுப்பு உள்ளத்துல. சபைக்கு விரோதமாக முறுப்பார்கள், இன்றைக்கு ஊழியத்துக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். சபையில் இருக்கிற ஊழியங்களுக்கு விரோதமாக முறுத்தல் இருக்குது. பாஸ்டர்மார்களுக்கு, போதமார்களுக்கு, ஊழியங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அநேகர் சபைக்கு வந்து உற்சாகமாக ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கிறதான வேலையில, ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறதான வேலையில அந்த வாயில போய் அந்த நாவலே போய் இன்னொருத்தரை நாங்கள் முறுமுறுத்து கொண்டு இன்னொருத்தருக்கு நாங்கள் எதிராக இருக்கும் பொழுது எப்படி ஐயா எங்களுடைய வாழ்க்கை முன்னுக்கு போகும்? எப்படி நாங்கள் கானான் தேசத்துக்கு போய் காலடித்து வைக்கிறது? எப்படி போறது? உள்ளம் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, சிந்தனைகள் சரியில்லை. எங்களுடைய உள்ளங்கள் மாறாவிட்டால், எங்களுடைய சிந்தனைகள் மாறாவிட்டால், நன்மையான கருத்துக்கள் எங்களுடைய உள்ளத்தில் வராவிட்டால், முறுமுறுத்தலே தொடர்ந்து வருகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆறுதலும் நிம்மதியும் சமாதானம் இன்றி வாழ்க்கை அப்படி வீணா போயிடலாம். கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக, எல்லாரும் சேர்ந்து சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக முறுமுறுத்தல். பவுல் சீலா ஊழியம் செய்ய போய் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஐயா ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பாடுபட்டோமே, உமக்காக ஊழியம் செய்தோமே, மேடையில் அங்கே வீதியில் இருந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணணுமே, ஜனங்களை முன்பதாக உடைய வார்த்தை நாங்கள் கொடுத்தோமே, இப்போ பாருங்கள் சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறோமோ என்று சொன்னார்களா? ஒரு வார்த்தை சொன்னார்களா? ஆண்டவருக்காக பாடுகள் படுறார்கள், ஆண்டவருக்காக வேதனை படுறார்கள், துன்பப்படுறார்கள், துயரப்படுறார்கள், வெறுக்கிறார்கள், ஜனங்களை ஒதுக்குறார்கள், எல்லாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டார்கள். என்ன வாயிலிருந்து வந்தது? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றிணைந்து ஆண்டவரே என்ன செய்தார்கள்? பாடல்கள் கூட துதித்தார்கள். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பாடினார்கள். இங்கு அடிபடுறார்கள், ஒதுக்கப்படுறார்கள், மிதிப்படுறார்கள், கேவலப்படுறார்கள். முறுமுறுப்பு இல்லை. ஆண்டவர் விடுதலை தந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு முறுமுறுத்தல் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய விடுதலை உங்களுக்கு காண முடியாது. விடுதலை காணத்தக்கதாக இன்னைக்கு நாங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமா ஆண்டவரை துதிப்போமாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் இணைந்து ஆண்டவரை நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாங்க. ஹல்லேலூயா. இனி ஒருபுறம் ஏதாவது செய்யும் பொழுது அந்த காலத்தை நாங்கள் உற்சாகம் கொடுத்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரை நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளை நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரும். இறுதியாக நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் எதுக்காக முறுமுறுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வாழ்க்கையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். எதுக்காக முறுமுறுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் முறுமுறுத்தல் இருக்கக்கூடாது. அது தேவன் வெறுக்கிறார். ஆண்டவர் போகிறதான வழியில் நாங்கள் சந்தோஷமாக
ஆண்டுக்கு முன்பதாக போவோம். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு முன்பதாக ஊழியம் செய்வோம். இறுதியாக 10ஆம் வசனம் பாருங்கள். அவன் பெற்ற வரத்தின் படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். அவன் பெற்ற வரங்களை போல. ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தர் உங்களை ஏனோ தானோன்ட்டு அழைச்சியில் இந்த இடத்துல உங்கள் அனைவரையும் விசேட விதமான அபரி விதத்தில் ஆசிர்வதிக்கத்தக்கதாக உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பிலே ஆண்டவர் உங்களை அழைத்து ஆண்டவருடைய வரங்களினாலே ஆண்டவர் எங்களுக்கு வரங்கள் கொடுத்திருக்கிறார். எதுக்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? தாளந்துங்கள் எதுக்காக கொடுத்திருக்கிறார்? நல்ல ஒரு உக்கிரானக்காரனாய் போல, நல்ல ஒரு புக் கீப்பராக, நல்ல ஒரு கணக்கு பண்ணுறவனாக, நல்ல ஒரு ஆலோசனை செய்கிறவனாக, நல்ல ஒரு திட்டமிடுகிறவனாக தனக்கு கொடுத்த அந்த வரங்களை படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய நானும் முன் வருவேன். ஹல்லேலூயா. இதுதான் கடைசி காலத்தில் சபைக்கு பேதுரு எங்களுக்கு கொடுக்கிறதான எச்சரிக்கை. ஆகவே நாங்கள் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக ஜெபத்தில் இருக்கிறதுக்கும், நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அன்புள்ளவர்களாக, நாங்கள் மற்றவர்களை அரவணைக்கத்தக்கதாகவும் முறுமுறுப்பு இல்லாதவர்களாக வாழத்தக்கதாக ஆண்டவருக்கு முன்பதாக நான் பெற்றுக்கொண்ட வரத்தை இன்னொருத்தருக்காக பயன்படுத்த, உபசரிக்க, உதவி செய்ய, தியாகம் செய்ய நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாங்கள் எழுப்பி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே சுவாமி, நான் உம்மாண்டில் வருகிறேன் சுவாமி. நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக சுவாமி, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்தை, நீர் கொடுத்துருக்கிற அந்த வரத்தை, நீர் கொடுத்ததான அந்த அழைப்பை சுவாமி நான் நிறைவேற்ற எனக்கு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. எனக்கு அந்த உள்ளத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றும் கர்த்தர் மேல் பாரத்தை கொடுத்து நாங்கள் ஆண்டவரத்தில் விடுதலை அடைவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவருக்கு முன்பதாக என் பாரங்கள் எல்லாத்தையும் நான் அவருக்கு கொடுத்து அவர் என்னை மன்னித்தது போல நானும் பிறனை மன்னித்து எனக்கு விடுதலை அடைந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரங்களை கொடுத்து அவரை நாங்கள் உயர்த்துவோமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடி நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுக்கு வரும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவிக்காதே. ஹல்லேலூயா. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் வாழ்த்துங்கள், தைரியப்படுத்துங்கள், ஆண்டவரை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி தேவனை நாங்கள் உயர்த்துவோமாக. கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவன் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சுவாமியும் உம்முடைய சபைக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. உம் பாதம் அமர்ந்திருந்து நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், உம்மை உயர்த்தினோம். அப்பா சுவாமி, உம்முடைய வார்த்தைக்கு இணங்க சுவாமி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி உம்முடைய வார்த்தைக்கு இணங்க சுவாமி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய ஒளி வீசுகிற ஒளி பிரகாசிக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து சுவாமி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக நாங்கள் வாழ நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. அப்பா, நாங்கள் உங்களுக்கு பேருள்ள கிறிஸ்தவர்களாக மட்டுமல்ல, உயிருள்ள கிறிஸ்தவர்களாகவும் மாறி சுவாமி உம்முடைய நாமத்தை கொண்டு செல்கிறவர்களாக சுவாமி நாங்கள் எங்களுடைய இருளிலே அல்லது எங்களுடைய அறையிலே எங்களுடைய ஒளியை அடைச்சி வைக்காமல் வெளியே ஒளியை பிரகாசிக்கிறவர்களாக மாற சுவாமி நீர் எங்களுக்கு ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த இடத்துல யாராகவும் மிக வேதனையோடு, மிக துன்பத்தோடு, துயரத்தோடு, பாரங்களோடு இருக்கிறதா இருந்தால் உம்முடைய ஆறுதலும் சமாதானமும் கரமும் அவங்களை தூக்கி சுமந்து அரவணைத்து கொண்டு செல்வதாக சுவாமி உம்முடைய அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு, பாசம், இரக்கமும் தயவும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழிநடத்தலும் இன்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.